Hi friends, Samsung அவங்களோட பட்ஜெட் மொபைலான M20 அப்புறம் M10 போல ரெண்டு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே போல இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ரெட்மி ரியல்மிக்கு கண்டிப்பா போட்டி கொடுக்குற வகையில ஒரு நல்ல மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. M10 பத்தி ஃபுல்லான டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. அதை பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ M20 மொபைலில் என்னென்ன இருக்கு, அந்த மொபைலை வேற எந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணலாம், இருக்கிறதுல என்ன மொபைல் பெட்டரா இருக்கும் போல ஒரு சில டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனை தெரிஞ்சுப்போம். Samsung M20ல உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்பவும் நோட் பண்ண வேண்டியது, இந்த டைம் அவங்க வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ்ல Samsung வாட்டர் ட்ராப் நாச்சோட கொண்டு வந்தது கண்டிப்பாக ரொம்பவே நல்ல விஷயம். அது போக இந்த மொபைலில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகா பிக்சல், ரெண்டாவது 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா மொபைலும் டெப்த் சென்சருக்காக மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு கேமராவை கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்க செகண்ட் கேமராவை நம்ம இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகிக்க முடியும். வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ற நேரத்தில் மட்டும். கண்டிப்பாக செகண்ட் கேமரா தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சாம்சங் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Exynos 7904 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை உங்களால் வேற ஸ்னாப்டிராகன் ப்ராசரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஸ்னாப்டிராகனோட 636 அந்த ப்ராசருக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி கண்டிப்பாக சாம்சங் இந்த மொபைலில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வேற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த கம்பெனியும் இதில் பண்ணல, அதை நம்ம நோட் பண்ணணும். ரெட்மியாக இருக்கட்டும் ரியல்மியாக இருக்கட்டும் எந்த மொபைலுமே அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இது வரைக்கும் கொடுக்கல. ஒருவேளை இனி சாம்சங்கை பார்த்து கொண்டு வந்ததான் உண்டு. அதனால சாம்சங் இது ஒரு சூப்பரான மூவ். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட், 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் போல ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் நமக்கு 11000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் நமக்கு 13000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வேற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெட்மியாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், நோக்கியாவாக இருக்கட்டும், ஹானராக இருக்கட்டும், ஆசஸாக இருக்கட்டும் போல எல்லா கம்பெனிலேருந்தும் அவங்களோட நல்ல நல்ல மொபைல்ஸ் இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. இதில் உங்களுக்கு 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் கொடுக்குற வேற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி இதே பிரைஸ்ல ஆஃபர் பண்றாங்க, ரெட்மியும் இதே பிரைஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஆசஸோட மேக்ஸ் ப்ரோ M1 இதே பிரைஸ்ல தான் வருது. ஆனால் அதை இதை விட கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். எல்லாத்த விட பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுல வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இதுல அப்புறம் ரியல்மி ரெண்டுலையுமே வாட்டர் ட்ராப் நாச்சை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா சாம்சங்கோட ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு சாம்சங் இறங்கி வந்திருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சாம்சங் அப்படின்ற பெரிய பிராண்ட் இது வரைக்கும் கம்மி ப்ரைஸில் மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இதெல்லாம் ஒரு மொபைலாக அந்த மொபைல் லான்ச் பண்ணுமா, இவ்வளவு மொக்கையாக ஒரு மொபைல் தேவையா, இதெல்லாம் ஒரு கேமராவா, இதெல்லாம் ஒரு பேட்டரியா, இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகளை அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இறங்கி வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இது சாம்சங் தான் பெஸ்ட்டா, மற்ற மொபைல்லாம் பெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான மொபைல்ஸ் இருக்குது. ஆசஸோட மேக்ஸ் ப்ரோ M2 இருக்கட்டும், அப்புறம் ரெட்மி நோட் 6 ப்ரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரியல்மியாக இருக்கட்டும், எல்லா மொபைலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் எல்லாத்த விட இதில் பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை எந்த மொபைல் கம்பெனியுமே பண்ணல, அதை நோட் பண்ணும். அது போக இதுவரைக்கும் சாம்சங் ரொம்பவே ஹையா இருந்தாலும் இப்ப இறங்கி வந்து மற்ற மொபைலுக்கு போட்டி கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டெப்ல இன்னமும் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியும். இந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ. சாம்சங் M20 பத்தி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா எதுவாவது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையுமே சரியா பண்ணிட முடியாது. முடிஞ்சா நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.